ஹலோ எவ்ரிவன், நாம இந்த வீடியோவில் ரியாக்டில் எப்படி பூட்ஸ்ட்ராப்பை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பூட்ஸ்ட்ராப்பில் 2-3 மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா, நம்மளோட index.html இருக்கு பாருங்க, பப்ளிக்குள்ள index.html இதில் போயிட்டு நம்ம ஜென்ரலாக நம்மளோட HTML சைட்டில் யூஸ் பண்ணுற மாதிரியே பூட்ஸ்ட்ராப்போட லிங்கை இங்கே மேலே யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம டைரக்டா ஒரு கிளாஸ் நேம் போட்டு டெக்ஸ்ட் சென்டர் பட்டன் பிரைமரி அப்படின்றத எல்லா கிளாஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒர்க் ஆகும். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இது கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ கமெண்ட் பண்ணுறேன்னா அந்த சிஎஸ்எஸ் எல்லாமே அந்த கிளாஸ் நேம் எதுவும் அப்ளை ஆகி இருக்காது. இப்போ npm install bootstrap அப்படின்ற இந்த ஒரு கமாண்டை ரன் பண்ணி ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிட்டு இது மூலயமா பண்ணலாம். இப்படியும் ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இது அது இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளோட index.jsல இதை நம்ம இம்போர்ட் பண்ணணும். bootstrap dist css bootstrap.min.css அப்படின்ற இந்த ஒரு பாத்தை நம்ம கால் பண்ணணும். நான் இப்போ இது அன்கமெண்ட் தான் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த சேஞ்சஸும் நடந்திருக்காது. நம்ம இப்போ சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு இப்போ இது ரன் ஆகியிருக்கும் பாருங்க. ஓகேங்களா? ஸோ இது நம்ம ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இந்த மெத்தட்ல இந்த பூட்ஸ்ட்ராப் அப்படின்ற இந்த இம்போர்ட்டை பண்ண பறந்துடக்கூடாது. இதுக்கு அடுத்தது இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, npm install react-bootstrap அப்படின்ற பேக்கேஜ். ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் இதை யூஸ் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கார்டியன் யூஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா இந்த ரியாக்ட்லேயே இது ஒரு காம்போனண்டா பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த காம்போனண்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பூட்ஸ்ட்ராப் டாக்குமெண்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதுக்கும் இவங்க டாக்குமெண்டேஷன் தனியாக கொடுத்துருக்காங்க. ஒன்றுத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அக்கார்டியன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த அக்கார்டியன் கால் பண்றோம் அப்படின்னாக்கா இந்த ஒரு காம்போனண்ட் நம்ம இம்போர்ட் பண்ணணும். அட் த சேம் டைம் நமக்கு இந்த இம்போர்ட் பண்ணிருக்கோம் இல்லையா index.jsல இதுவுமே இருக்கணும். இப்போ நான் இதை அப்படியே காப்பி பண்றேன். ஸோ இந்த ரிட்டர்னுக்குள்ள இந்த அக்கார்டியன் காப்பி பண்ணிட்டு நான் என்னோட app.jsல புட் பண்றேன். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இங்க மேல இருக்கிறத நம்ம கால் பண்ணிக்கணும். இந்த காம்போனன்ட் இருக்கு இல்லையா, அதை கால் பண்ணணும். ஸோ இப்போ கால் பண்ணிட்டு நம்மளோட சைட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னாக்கா இது இன்னும் அப்ளை ஆகல. ஸோ வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எந்த அப்ரோச்சுமே கரெக்டான அப்ரோச் தான். இப்போ இது ரியாக்ட்ல பியூரா ரியாக்ட் மாதிரி பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம இந்த மாதிரி நம்ம காம்போனன்ட் இந்த react-bootstrap யூஸ் பண்ணலாம். அப்படி எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றப்போ வெறும் bootstrap யூஸ் பண்ணலாம். எனக்கு எந்த பேக்கேஜுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா நீங்க நார்மலான அந்த HTML போயிட்டு இன்க்ளூட் பண்றதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க எந்த மெத்தட் யூஸ் பண்றது பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்னும் அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். இது ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு ஐடியாவுக்காக தான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வரப்போகிற வீடியோஸில் நம்ம ஒரு சைட்டையே பில்ட் பண்ண போகிறோம் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி. தேங்க்யூ.